கத்த நல்லவர். ஓசியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம். ஓசியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனம். எடுத்தவங்க பக்கம் சொல்லுங்க. 1059 பக்கம். அவன் கிளை எப்படி படருமா? ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல இருக்குமா? அவன் வாசனை லீபனோன்ல உள்ள வாசனை போல இருக்குமா? இப்போ முதல்ல என்ன சொன்னேன்? பரவி போகிற ஆறு. ரெண்டாவது என்ன சொன்னேன்? கிளை விடும். இப்போ இந்த கிளை என்ன செய்யுமா? மூணாவது படருமா, ஓங்கி படருமா. சாதாரணமாக இல்லை, அந்த கிளை வந்துட்டுன்னா அது அடுத்தடுத்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்குமா. அது ஓங்கி படரும் என்றால் என்ன? அது செடி வளர்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன பயிர் செஞ்சவங்களுக்கு தெரியும். ஓங்கி படரும்னா என்ன? ஆமாம், வேகமாக அது பாட்டுக்கு வளருது. என்ன ஓங்கி வளருது. வச்சுட்டு போனோன்னு இன்னைக்கு வந்து பார்த்தாப்புல அப்படி நிற்கிது, நாளைக்கு பக்கப்புல உயரம், அடுத்து உயரம், ஓங்கி படருது. படர்ந்து என்ன செய்யுமா? படர்ந்து என்ன செய்யுமா? வாசிங்க. ஓங்கி படரும். அப்படியே வச்சுருங்க. அவன் அலங்காரம் எப்படி இருக்குமா? ஒலிவ மரத்துடைய அலங்காரத்தை போல இருக்குமா. ஒலிவ மரம் தெரியுமா? நிறைய தெரியாது தானே ஒலிவ மரம். இந்த இஸ்ரவேலில் தான் இருக்கும், உங்கள் கூட இருக்காது. அப்போ அந்த ஒலிவ மரத்தை சுற்றி சின்ன சின்ன கண்ணா அப்படி வரும். பக்கத்தில் பக்கம் கண்ணு விட்டு முளைச்சிட்டு இருக்குமா ஒலிவ மரத்தை. நானும் பார்த்ததில் படிச்சிருக்கேன். அப்போ அந்த மரத்தை சுற்றி இருக்குமா. ஏன்னா வாழைக்கன்று வச்சா, வாழை மரம் வச்சா வாழை மரத்து பக்கத்தில் கூடி ஒன்று முளைக்கும் பார்த்தீங்களா? அப்படி பக்கத்தில் பக்க கண்ணுன்னு சொல்லுவோம்ல, அது போல் அந்த ஒளிவு மரத்தை சுற்றி அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குமா, பக்க கண்ணு விட்டுட்டே இருக்குமா. அது பார்க்க எப்படி இருக்கும்? அலங்காரமாக கூட்டமாக முளைச்சிருக்கும் பாருங்க. நம்ம ஒரு பூ செடி எதாவது வச்சா அது அங்கங்குமா படர்ந்து இருந்துன்னு அழகாக தானே இருக்கும். அப்படி போல் ஒலிவு மரத்தை போல் அலங்காரமாக இருக்குமா. அடுத்து அந்த வாசனை லீபனோன்ல வாசனை போல இருக்குமா. லீபனோன்னா வெளிநாடு. லீபனோன்னா அங்கே நம்ம நாடு இல்லை, அது வெளிநாடு. அந்த லீபனோன்ல சில மரங்கள் முளைக்குமா, பிசினி தைலம். அந்த பிசின் மரம் வந்து வளர்ந்து இருக்கும்போது அதில் பிசின் வடியும் போது அது வடிஞ்சோடனே ஒன்றுக்கு ஒன்று அந்த மரக்கிளைகள் ரோஸும் பாருங்க. அப்படி ரோஸும் போது வாசம் அடிக்குமா. 25 கிலோமீட்டருக்கு அங்கே வடிக்குமா. 25 கிலோமீட்டருக்கு அந்த வாசனை அடிக்குமா. அப்போ 25 கிலோமீட்டருக்கு அங்கே அந்த நாட்டுக்கு போகும்போது இப்படி போனோன்னா நம்ம எந்த ஊருக்கு வந்துட்டோம்? லீபனோன் பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம எங்கே வந்துட்டோம்? லீபனோன் கிட்ட வந்துட்டோம். ஏன்னா வாசம் அடிக்கி அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்களாம். அந்த வாசனை உன் வாழ்க்கையில் வரும் அப்படின்றார். அப்போ முதல்ல என்ன செய்யும்? முதல்ல சொல்லுங்க. பரவி போகிற ஆறு. ரெண்டாவது கிளை விடும். மூன்றாவது ஓங்கி படரும். நான்காவது அலங்காரமாக இருக்கும். ஐந்தாவது வாசனை கொடுக்கக்கூடியதாக. அப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் இந்த அலங்காரம் கிளை விட்ட உடனே அது அங்கும் இங்குமாக படர்ந்து ஓங்கி அதனுடைய திரும்ப என்ன பண்ணுது அப்படின்னா ஒலிவ மரத்தை போல திரும்ப பக்கமாக திரும்ப நம்ம நிறைய கன்றுகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக ஒலிவ மரத்தை போல. பின்பு லீபனோனுடைய வாசனை போல வாசனை வீசக்கூடிய ஒன்றாக நான் உன்னை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறேன். வாசனை வீசக்கூடியதான் வச்சிருக்கிறேன். அது எப்படி கண்டுபிடிப்பது? வாசனை அடிக்கி நம்ம போகிறோம் இல்லையா? அப்போ